பிரித்தானியாவின் லண்டன் நகரில் புதிதாக கட்டப்படும் அண்டை வீடு ஒன்றின் காரணமாக கோடீஸ்வர பெண் ஒருவர் தனது சொந்த வீட்டு தோட்டத்திலேயே ஒரு சிறை கைதியைப் போல வாழ்வதாக கூறி நகரசபைக்கு எதிராக பாரிய சட்ட போராட்டத்தை தொடங்கியுள்ளார். தென்கிழக்கு லண்டனின் பிரம்லி பகுதியில் வசிக்கும் 47 வயதுடைய லாரி வில்லியம்ஸ் என்ற தாயே இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அவர் 2.5 மில்லியன் பவுண்டுகள் பெறுமதியான பிரம்மாண்ட விக்டோரியன் கால மாளிகையில் வசித்து வருகின்றார். கடந்த மார்ச் மாதம் முதல் அவரது வீட்டின் எல்லைக்கு மிக அருகில் வெறும் சில அங்குல இடைவெளியில் அண்டை வீட்டார் ஒருவர் 5 படுக்கை அறைகளை கொண்ட புதிய நவீன வீடு ஒன்றை கட்ட தொடங்கியுள்ளார். முன்னர் பசுமையான வெட்டவெளி காட்சிகளை தந்த அந்த இடத்தில் தற்போது இரும்பு சாரங்கள் சூழப்பட்டு ஒரு பெரிய சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. இதனால் தனது வீட்டிற்கு வரும் இயற்கை வெளிச்சம் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக லோரி வில்லியம்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார். கட்டுமான தொழிலாளர்கள் எந்நேரமும் எங்கள் வீட்டிற்குள் எட்டி பார்க்கிறார்கள். இதனால் ஜன்னல் திரைகளை எப்போதும் மூடியே வைத்துள்ளோம். எங்களது தனிப்பட்ட சுதந்திரம் பறிப்போய்விட்டது. நாங்கள் தோட்டத்தை பயன்படுத்துவதையே நிறுத்திவிட்டோம் என அவர் கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். இந்த கட்டுமானத்தால் தனது வீட்டின் மதிப்பு பல லட்சம் பவுண்ட்ஸ் வரை குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த வீட்டை கட்டும் கட்டட கலைஞர் அவரே அங்கு குடியேற திட்டமிட்டுள்ளார். எனினும் லோரி வில்லியம்ஸ் அந்த அநீதியான கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கிய பிரம்லி கவுன்சிலுக்கு எதிராக தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளார். இயற்கை வெளிச்சத்தை பெறுவதற்கான உரிமை சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் தனது வீட்டிற்கு நேரில் வந்து பாதிப்பை ஆராயாமல் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.